Daily. Taste the Daily. Finally witnessing my dear lover song after 12 years. Me and my boys at theatre. அஞ்சலி நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரல் சொந்தக்காரரான விஷால் அதை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் பேசட்டும். பட் அது மாதிரி நீங்களும் ஏதாவது, ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டு. ஸோ வை டோன்ட் யூ சே சம்? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் தேட்டரில் பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் க்ரௌட்ல இருந்து அல்டிமேட். அதில் இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லேயும் அது பார்த்தேன். அது நான் அந்த அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸில் நான் இருந்தேன். அதனால் என்னால் வந்து அதை சொல்ல முடியல, பட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போகிறாங்க அப்படின்னு. ஆமாம், கரெக்ட் தான், உண்மைதான். ஆனால் இங்கே நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானும் விஷால்லாம் உண்மையாகவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. ஸோ நாங்கள் அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆலாபன ரேஞ்சில் தான் உட்காந்து பார்த்தோம். உங்கள் மைண்ட் வாய்ஸில் இருந்தது விஷால் அவர்கள், உங்கள் மைண்ட் வாய்ஸில் இருந்தது. இல்லை, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் அண்ட் ஸ்டோரி. ஓகே, இந்த 2 ஜாமான்கள் வந்து உள்ளே உட்காந்து டிஸ்கஷனு. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும். பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபஸ்ட் டைமாக பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, நான் இவன் தான் சிங்கர், சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒன்று பண்ணால் போதும்ப்பா. நீங்கள் வெளியே யாருக்கு வேணால் 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பாக ராயல்ட்டி அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 ருபீஸ் கன்செஷன், எனக்கு 10,000 ருபீஸ் ராயல்ட்டி கன்ஃபார்ம். 2 பேருக்கு ராயல்ட்டி. ஆனால் கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்கை பிடிச்சி பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்கள் பார்ப்போம்ட்டு இங்கே கனவுல கூட நாங்கள் அப்புறம் நினச்சி பார்க்கல. இல்லைங்க, YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தியிருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமாக கடவுளாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் காட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்லை வேணாம் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணோம், அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணோன்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்கள் அடுத்து ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது 2வது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஐ டோன்ட் நோ, ஐ ஷுட் தேங்க் ராஜா, விஜயாண்டி அண்ட் சுந்தர் சார். உங்கள் வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமாக டிடி என் கான்சர்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்லை மச்சக்கண்ணி, கொம்மா, அது மாதிரிலாம் போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர் லவர். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த மை டியர் லவர் வந்து நம்ம கர்நாடிக்கில் ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா? நாளைக்கு கசல் வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேட்கறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி, போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய ரேம்ப் போட்டிருக்காப்ல ராஜா. என்ன பேசுறீங்க? நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு, அந்த ஸ்டேஜே மிரள போகுது. இல்ல, என்னோட முதல் கான்சர்ட்ன்றது என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். என் லைஃப்லயே நான் எதிர்பார்க்கல. இப்படி நீங்க உங்க முதல் கான்சர்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லப்பா, இந்த வரவேற்பு கிடைச்சதே இல்ல. ஓவர் நைட் நான் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகலப்பா ஆக்சுவலா. ஓகே சார், ஓகே, எனிவேஸ் தேங்க் யூ, சூப்பர். அண்ட் இந்த இதுல வந்துட்டு விஜய் ஆண்டனி சார், உங்களோட
கான்சர்ட் வந்து தனி வைபாக இருக்கும். ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணியிருக்கு. ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். நாளைக்கு அது நல்லபடியாக நடக்கணும். சூப்பராக பண்ணுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.